அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் தினமும் ஒருவருக்கு சாப்பாடு கொடுக்க போகும்பொழுது நிறைய பெரியவங்களாம் குட்டி பாப்பா ட்ரெஸ் இருந்தால் கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வீடு க்ளீன் பண்ணும்போது பிளஸ்ஸியோட ட்ரெஸ்ஸும் ஷாரனோட ட்ரெஸ்ஸும் இது மாதிரி ஒரு மூட்டை ஃபுல்லாக போடாத சின்ன ட்ரெஸ்லாம் கொடுத்துடுவோம். சரி, இந்த வாட்டி உங்கள் கூட அதை ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மூட்டை ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்கன்னா தெரியல, தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக காட்டிடுறேன். இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி கொடுத்தது, நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு ஆசையாக வாங்கினது. இப்போ போட முடியல, சின்னதாகிடுச்சு, அதனால கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக் எங்கள் தம்பி எடுத்து கொடுத்தாங்க. இது அடுத்தது பாவாடை, அதுக்கு மேட்சிங்காக ஷர்ட், பாவாடை ஷர்ட். இது அவங்க பெரியப்பா ஒரு டைம் எடுத்து கொடுத்தாரு. பாவாடை, அதுக்கு ஷர்ட்டில் உள்ளே இருக்குது. இது ஒரு பாவாடை. அடுத்தது நல்லா ஜிப்புலாம் இருக்குது, ரொம்ப டேமேஜ்லாம் இல்லை, புது ட்ரெஸ் தான். இது எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்தா, எங்கள் அண்ணி எடுத்து கொடுத்தாங்க பாப்பாவுக்கு. இதெல்லாம் சின்னதாகிடுச்சு, தர முடியல. ஐயோ, ஒன்று கீழே வந்துச்சு. இது இங்கே ஏதோ பட்டுடுச்சு. புது ட்ரெஸ் தான் வாங்கி கொடுக்கணும். ஆனாலும் தங்கச்சி ட்ரெஸ்லாம், அக்கா ட்ரெஸ்லாம் சின்னதாகிட்டா தங்கச்சி போடுறாங்கல்ல, அது மாதிரி ஷேரனை விட சின்ன பசங்க தான் போட்டுப்பாங்க. இது கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு எல்லோ, இதுவும் எங்கள் அண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்க. இதில் அப்புறம் மடித்து எடுத்துன்னு போகலாம். இது பிளஸ்ஸியோடது, எல்லோ கலர், நல்லா மங்களகரமாக இருக்குது. அப்புறம் இது எங்கள் அண்ணன் பொண்ணு பெனிட்டாவோட ஃப்ராக்கு, ஷேரன் போட்டு சின்னதாகிடுச்சு. நீங்கள் உங்கள் பசங்க ட்ரெஸ்லாம் சின்னதாகிட்டா என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிளஸ்ஸிக்கு எங்கள் தம்பியோட கல்யாணத்துக்கு ஃப்ளவர் கேர்ள்ஸாக ஏஞ்சலும் பிளஸ்ஸியும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தாங்க. அது இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அடையாறில் வாங்கினோம் பிளஸ்ஸிக்கு, கிறிஸ்மஸ்க்கு. சின்னதாகிடுச்சு. இது ஏஞ்சல் கொடுத்தா, அவள் போட்டுட்டு சின்னதாகிடுச்சு. இதுவுமே ஜிப்பெலாம் நல்லா இருக்குது. இது ஒரு பாவாடை சட்டை. மற்றது எல்லாம் எங்கள் வீட்டுக்காரோட ஷர்ட்டு, பேண்ட்டு அதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் யாருன்னா போடுறவங்க கிட்ட எடுத்துன்னு போயிட்டு பத்திரமா கொடுத்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய், தேங்க்யூ. அங்கே போனால் அங்கே ஒரு பழைய பில்டிங் இருந்தது. அங்கே குழந்தைங்களாம் எப்போவுமே இருப்பாங்க. ஆனால் ஸ்கூல் போயிட்டாங்க, ஒரே ஒரு பாப்பா மட்டும்தான் இருந்தால். அவங்கக்கிட்ட நம்ம எடுத்துன்னு போன ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கே கிளம்பிட்டோம். நான் கூட ஹாஸ்டலில் படிக்கும் போது பணக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி போடாத ட்ரெஸ் எல்லாம் ஒரு டைம் 2 டைம் போட்டு வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஹாஸ்டலில் கொடுப்பாங்க. ஆனால் அப்போவுமே நான் எடுக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா புதுசாக வாங்கி கொடுக்காத போட்டதை கொடுக்குறாங்களே அப்படின்னு. ஆனால் அதையும் போடுறதுக்கு 4 பேர் இருக்கத்தான் செஞ்சாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்க அதை போட்டுப்பாங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெஸ் கொடுத்துல ஹாப்பி. தேங்க்யூ.